சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். எஸ் சிஸ்டர். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது ஆஹ், ம். பல வருடத்தின் வருமானம் ஒரு வினாடியிலே கூட இழந்துடுவீங்க. அதனால ரொம்ப எச்சரிக்கையா ம். இருங்க அப்படின்னு Yes. சொன்னேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ம். ஒரு வினாடி பல கோடி மடங்கு லாபத்தையும் கொடுக்கும், அல்லது பல கோடி ம். மடங்கு நஷ்டத்தையும் கொடுக்கும். கொடுக்கும். இப்பதான் ஆமா. தெரியுது ஏன் பாண்டவர்கள் சூதாட்டத்துல தோத்தாங்கன்னு காட்டுனதுக்கு. ஒரு செகண்ட் ஆ. சூதாட்டத்துல தானே இது நடக்கும். ஆமா ஆஹ் ஆமா. ம். அந்த மாதிரி அதுல நடந்து ஒரு வினாடியில எல்லாத்தையும் ஒரு ஒரு ஆட்டத்துல எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. கரெக்ட். சோ தியாகத்தின் மூலமாக தான் பாக்கியமே உருவாகுது. ஆனால் ம். தியாகம் பண்ண பிறகு தியாகம் பண்ணதை பத்தி மனசுல கூட நினைக்க கூடாதுன்ற இல்லையா? இங்க ம். இங்க எதுவுமே இது இல்லைன்னும் போது அதை பற்றி உங்களுக்கு ஏன் எண்ணம் வருது? அது கணவனா Correct. இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், தியாகம் பண்ணிட்டீங்கல்ல, உங்களது கிடையாது தானே. ம். அப்புறம் அவங்கள பற்றி ம். நீங்க கவலைப்படுறீங்கனாலே தியாகம் பண்ணலன்னு அர்த்தம். சோ அதே மாதிரி எதா இருந்தாலுமே ஆஹ் ம். இப்ப கோயில்ல பலி கொடுக்கும் பொழுது கூட ம். ஒரு ஆட்டை பலி கொடுக்கறாங்க அப்படின்னா ம். ஒரு சின்ன சத்தம் அல்லது ஒரு கண்ணுல கண்ணீர் கூட வரக்கூடாதாம். அததான் ம். ஒரு படத்துல காமெடியா கூட சொல்லுவாங்க. ஏக் இது தோ துக்கடான்ட்டு வரும். 2 பகுதியா ஆ. போயிட்டு ஒரே வெட்டுலன்ட்டு. வெட்டு. ஆ. ஆமா ஆமா. வெட்டு 1 துண்டு 2. வெட்டு 1 துண்டு 2. அந்த மாதிரி ஆனா மட்டும்தான் அது கடவுளுக்கு கொடுப்பாங்களாம். அது அந்த அந்த இது அழுதா கூட அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியக்கூடாது. அப்படி டக்குன்னு வெட்டிடணும்ன்றது. பாபா அதான் ஹலால் முறைப்படி ஆ அப்படின்லாம் இல்ல. முஸ்லிம்ஸ் இது ஹலால் முறைப்படி செய்யப்பட்டது அப்படின்னு அது மட்டன் துடிக்கும். கடையில எல்லாம் அது துடிக்குமே, அது துடிக்குமே. அவங்க வெட்டுறதெல்லாம் துடிக்கும். ஏதோ ஒரு ஆங்கிள் பண்ணுவாங்களாம். ஆ, ஒரு செகண்ட் கூட இதாகாதான் இவங்க அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் துடிக்கும். நல்லாவே துடிக்கும் அது. நான் பாய் கடையிலே ஆ. போய் பார்த்திருக்கிறேன். அந்த ஒரு பாயே கோழிய அவரே பார்க்கறதுக்கு பயந்துட்டு இப்படி வெட்டிட்டு இப்படி தூக்கி போட்டுறாரு. அது உள்ள ஐயையோ! துடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆ சோ ம். அது அப்புறம் நம்ம இந்த வீடியோலே பார்க்கலாமே, ஒட்டகத்த வெட்டுவாங்களே. துடிக்கும் அது. அத கட்டி ஐயையோ! போட்டு தானே வெட்டுவாங்க. கால ஒரு ஒரு கால இப்படி கட்டிடுவாங்க. இன்னொரு கால நீட்டி அத உழைச்சு. உதைக்கக்கூடாது. உதைக்கக்கூடாதுன்ட்டு ஒரு கால கட்டிடுவாங்க. கட்டிட்டு அது ம். துடிக்கும்போது பொத்துன்னு கீழ முட்டி போட்டு விழுந்துடும். அது துடிக்கத்தான் ஆஹா. செய்யும். அது இதாகும். பட் ஆனா அது ம். அந்த 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 வெட்டுறதுக்குள்ள இது நடக்கக்கூடாது. வெட்டுனதுக்கு அப்புறம் நடக்கும்னு ம். தான் நெனைக்கிறேன். வெட்டுனதுக்கு அப்புறம் எல்லாமே அது துடிக்கிறது, அந்த கை, கால் இதெல்லாம் ஆகதான் செய்யும். பட் அந்த ஆஹா. வெட்டுறதுக்குள்ள அதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. ஆ ம். அங்க யோசிக்கிறதுக்கே நேரம் குடுக்கறது கிடையாது. அதே மாரி தான் இங்க பாபா சொன்னாருன்னா, ம். டக்குன்னு அதான் உடனடி பலன், உடனடி தானம், கோடி புண்ணியம்னு பாபா சொல்லுவாரு. சோ பாபா ம். இந்த உதாரணத்த இங்க சொல்றதுனால தான் முஸ்லிம் மதத்துல அப்படி ஒரு வழி வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். பாபா இங்க சொல்றதெல்லாம் பக்தியில வருதுல்ல. ஆ ம். சோ அப்படி கண்ல தண்ணி வந்தா கூட அத தேவிக்கு படைக்க மாட்டாங்க. காளிக்கெல்லாம் குடுப்பாங்க இல்லையா? சோ ம். ஒரே வெட்டில் உடனடி பலி கொடுக்கறது ம். நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? சோ ஒரே ம். வெட்டுல வெட்டுறதுக்கும், திரும்ப திரும்ப ம். வெட்டுறதுக்குமே பெரிய வித்தியாசம் ம். இருக்கு தானே. ஆக்சுவலா தேங்காய் உடைக்கிறது கூட ஒரே உடையில உடையணும்னுவாங்க இல்லைங்க சிஸ்டர்? சாமிக்கு உடைக்கும்போது. ஆமா. ம். 2 துண்டா தான் இருக்கணும். அது தூங்கக்கூடாதும்பாங்க. ம். 2 துண்டா தான் ஆகணும். அதுக்கு மேல ஆறக்கூடாது. ஓ! சரி. ம். ஆ சோ அப்ப உடனடி தானம்னா, ஒரே இதுல முடிச்சிடுறது. அவ்வளவுதான். இறந்தாச்சு. அந்த மாதிரி. ம். ஆ ம். சோ ஒரு விதத்துல தீவிரவாதிகள்லாம் இந்த சயனைட் சாப்பிடுறது கூட அப்படித்தானே. 1 செகண்ட்ல அப்படி சாப்பிட்ட உடனே இறந்துருவாங்கன்னு காட்டுவாங்க. ஆ ஆமா. 1 ம். செகண்ட்ல. ம். சோ அப்ப அவங்க நம்ம தன்னுடைய மனைவியையோ, குழந்தையோ நெனச்சா அவன் சாப்பிடுவானா? 1 செகண்ட் அப்படி இன்ஸ்டன்ட்டா போகுது. அவங்களே ம். எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க பாருங்க. அதனால எந்த லாபமும் ம். கிடையாது. ஆனா அப்படி இருக்கிறாங்க. எந்த குழந்தைகளை பாபா ஏத்துக்குவார்?
யாருக்கு தன்னுடைய மனதில் எந்த விதமான எண்ணமும் இல்லையோ, ம். நான் என்ன அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணிச்சா என்ன ஆகும்? என் கணவன் என்ன சொல்லுவாரு? குழந்தை என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு என் எதிர்காலம் என்ன ஆகும்? இந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாம எந்த குழந்தை தன்னை அர்ப்பணிச்சதோ, அதுதான் ம். மகாபலி. இதான் மகாபலி ம். சக்கரவர்த்திக்குள்ள இருக்குது. அந்த மகாபலி கதை வருது சக்கரவர்த்தி. இல்லையா? ஆமா. ம். வேல டக்குன்னு வரும். குடுத்துட்டாருல்ல. டக்குன்னு தலையில கால ம். வச்சோனே குடுத்துட்டாரு. தன்னை பலி குடுத்துட்டாரு. ம். ஆமா. சோ அதுதான் மகாபலி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆ, யார் அந்த மாதிரி மகாபலி கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் ம். அதிக சக்தி கிடைக்கும்ன்ற, மகான் சக்தி கிடைக்கும்ன்ற. ம். மகாபலி கொடுத்தால் மகான் சக்தி. சோ இங்க எல்லாத்துக்குமே பொருந்தும். பாபா கிட்ட சரண்டர் ஆகுறது மட்டும் இல்ல, எந்த ஒரு விகாரத்தை விடுவதுமே. டக்குன்னு நீங்க ம். விட்டுட்டீங்கன்னா, அத அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க கூடாது. முடிஞ்சு போச்சு. இல்லையா? ம். காசியில போய் அது மாதிரி ம். சில பொருளை விட்டுட்டு வருவாங்கன்னுவாங்க. சோ அந்த மாதிரி திரும்பி கூட பார்க்கல, அதான் உடனடி பலி, ம். மகான் பலின்றது. அப்ப மகான் சக்தி உங்களுக்கு கிடைக்கும்ன்ற. ம். முந்தி கூட ஒரு அவ்வியக்த முரளியில தான் வந்தது. நீங்க அடமான பொருள்னு உங்கள நினைச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களோட நினைவு கூட உங்களுக்கு சொந்தம் இல்லையே. உங்களோட நினைவு, ம். உங்களோட மனம் எண்ணங்கள் கூட அடமான பொருள் தான். மனமும் அவரோடதுதான். கரெக்ட். அவரோடது தானே ம். அப்படின்னு வரும். ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா, இப்ப நாகராஜ் சாது அவர்கள் வீட்டை விட்டுட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டாரு. அவங்க அப்பா இறந்துட்டாரு. ம். அவர் போகல. ம். அதுல பலன் இருக்குதோ இல்லையோ, பட் முடிவு பண்ணிட்டா பண்ணதுதான். வீட்டுக்கு போறது இல்ல. ம். அதுவுமே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தானே அவங்க மார்க்கத்துக்கு, இல்லையா? ஆமா. சன்னியாசிகள்லாம் வீட்டுக்கு ம். போக கூடாதும்பாங்க. ஆமா. ம். என்ன நடந்தாலும் வீட்டுக்கு போக கூடாது. கூடாது. அது தெரிஞ்சிட்டு போகாம இருக்கிறது இன்னும், அதாவது அவர் ஒரு சண்டை போட்டு வந்தா பரவாயில்ல, இல்லையா? ஆமா, ஆமா. அப்படிலாம் விரும்பிதான் இல்லாமலே போகாம இருக்காரு. இருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம் அது உண்மையிலே. ஆஹ் சரி. சோ அதுதான் சொல்றேன். அப்படி பண்ணும்போதுதான் உடனடி சக்தி கிடைக்குதுன்ற. நீங்க சர்வ சக்திவானுடைய குழந்தைகள் இருந்தாலும் உங்களுக்கு சக்தி இல்லை. நல்லாவா இருக்குது? சர்வ சக்திவானுடைய குழந்தைக்கு சக்தி இல்லைன்றது நல்லாவா இருக்குது? நீங்க பாபாவுடைய அனைத்து ஆஸ்திக்கும் அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கணும் இல்லையா? எல்லா அதிகாரமும் இருக்கணும் அவருடைய அனைத்து ஆஸ்திக்கும். அதனால பாபா கொடுக்கிற ஆஸ்தி சக்தியை தான் கொடுக்கிறார். சர்வ சக்திகளின் ஆஸ்தியை எப்பவுமே உங்க முன்னாடி என்னுடைய பிறப்புரிமையாக வைத்திருங்க. அதுதான் ஒரு ஒரு ஆயுதமும், ஒரு ஒரு கையில ஒரு ஒரு ஆயுதம் இருக்குல்ல, இதுதான் கடவுள் கொடுக்கிற ஆஸ்தி. அது ஒன்னொன்னும் ஒரு ஒரு சக்தியை குறிக்குது. அது எப்பவுமே எதிர இருக்கட்டும். அது நான் பிறந்தவுடன் அந்த ஆஸ்தி கிடைச்சிடுச்சு. அது எப்படி கர்ணன் பிறக்கும் போதே கவச குண்டலத்தோட பிறக்க முடியும்? இப்படித்தான் இல்லையா? பிறக்கும் போதே இதை கொடுத்துட்டார், ஆஸ்தியை கொடுத்துட்டார். சோ சர்வசக்திவான் முன்னாடி பலவீனம் தங்கி இருக்க முடியுமா? சோ இன்னையில இருந்து உங்களுடைய எல்லா பலவீனமும் முடிஞ்சிடுச்சு. அதாவது இந்த பேய் ஓட்டுற வீடியோல நிறைய போடுவாங்க யூடியூப்ல. அப்படி தண்ணி தெளிச்சிட்டு போ அப்படின்னா கப்புன்னு போயிடும். ஆச்சரியமா இருக்கும். எப்படா ஒரு செகண்ட்ல போதும் மயக்கடிச்சு விழுந்துருவாங்க. அந்த விபூதி வச்சு தட்டுவாங்க, டப்புன்னு விழுந்துருவாங்க. அப்புறம் ஏந்திருக்கும்போது சுத்தமா வேற ஒரு ஆளாதான் ஏந்திருப்பாங்க. ஒரு பேயே ஓட்ட முடியுது, இந்த பலகீனத்தை ஓட்ட முடியாதா? இல்ல இன்னொரு ஆத்மாவே ஓட்ட முடியுது. அப்ப உங்க ஆத்மால இருக்கிற ஒரு தேவையற்ற குணத்தை நீக்க முடியாதா? அதான் சர்வசக்திவான் முன்னாடி அது எப்படி இருக்கும்ன்ற. சோ இன்னையில இருந்து எல்லா பலகீனமும் முடிஞ்சிச்சு. சோ நான் சொல்வதெல்லாம் சக்திகளுக்கு மட்டும், அதாவது சகோதரிகளுக்கு மட்டும் கிடையாது. பாண்டவர்களும் சக்தி சொரூபம் தான். ஒரு ஜோதியிலிருந்து பல ஜோதி எரிய வைக்க முடியும். நல்லது அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான முறையில பாபா சொல்லி இருக்கிறார்.